அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ கேக்கு, ½ kg டீ கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் அளவில் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். மைதா மாவு, சுகரு இதெல்லாம் நம்ம அளவு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மைதா மாவு வந்து 140 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் வந்து அதுவும் 140 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கூடயும் போகக்கூடாது, கம்மியாக ஆகக்கூடாது. இதே அளவில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு வந்து கட்டாயம் சலிக்கணும். ஒரு 2 தடவை 3 தடவை கட்டாயம் சலிக்கணும். இதை மைதா மாவு வந்து நான் ஃபுல்லாக சலித்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு சின்ன அரை ஸ்பூன் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு மைதா மாவோட நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது வந்து சலிக்கணும். இந்த பேக்கிங் சோடா வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு ஒரு 2 தடவை 3 தடவை கம்பல்சரி சலிச்சிடணும். சலிக்காமல் வந்து நம்ம கேக் பண்ணக்கூடாது. மைதா மாவில் வந்து ஒரு சில தூசுகள் இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் சோடா வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் மைதா மாவோட. இப்போ ஃபுல்லாக நான் சலித்து எடுத்துட்டேன். இதை இன்னொரு தடவையும் நான் சலித்து எடுத்துக்க போகிறேன். இந்த கேக்கு வந்து டீ, காஃபி, பால் இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் வந்து சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே நம்ம ஒரு டைம் 2 டைம் செஞ்சாலே இது வந்து நம்மளுக்கு வந்து பிக்கப் ஆகிடும். ஃபஸ்ட் டைமே நம்மளுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும், ஃபெயிலியர் ஆகாது. இந்த டீ கேக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 தடவை நல்லா சலிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக இந்த கருவை வந்து தனித்தனியாக பிரித்து வந்து நம்ம வந்து ஒயிட்டை வந்து பீட் பண்ணணும். அதனால் நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். ½ kgக்கு 4 எடுக்கலாம், நான் 3 எடுத்திருக்கேன். 3 போதுமான அளவு. 3 முட்டையை வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட்டை வந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு சிட்டிகை வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் வந்து 140 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மிக்சியில் அடிக்கக்கூடாது. அப்போ சுகரை வந்து நம்ம முழுசாகவே இந்த டீ கேக்குக்கு நம்ம வந்து இந்த எக்கோட சேர்த்து பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஒயிட் வந்து மாறி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த க்ரீம் டைப்பில் வரும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ப்ளஸ் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு 1 ஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸு. இந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எசன்ஸு சேர்க்குறது. இது சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம சுகர் வந்து முழுசாக சேர்த்துக்கணும். 140 கிராம் அளந்து வச்சுருக்கேன். இதுக்கு கூடவும் வேணாம், கம்மியாகவும் வேணாம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ½ kg டீ கேக்குக்கு 140 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். அதை ஒரு 5 நடை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்கோட நம்ம சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இந்த எக்கு பீட் ஆனதுக்கு அப்புறமா சுகர் வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து கொட்டி நம்ம பீட் பண்ணக்கூடாது. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம வந்து இதை பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த சுகர் வந்து நம்மளுக்கு நல்லா அரைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக வந்து பீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இது கூட வந்து எக்கோட எல்லோ கலர் கரு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்துருக்கேன். அந்த 3 வந்து எக்கை வந்து நம்ம இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போதும். அந்தளவு பீட் பண்ணாலே போதுமானது.